அசுரனை அழிக்க அன்னையிடம் வீரவேலை வாங்கிய தமிழ்க்கடவுள். முருகன் கையில் ஏந்திய நாளே தைப்பூச நாளாக கொண்டாடப்படுகிறது. என்ன வரலாறு, எப்படிப்பட்ட வரலாறு? வாருங்கள் பார்ப்போம். அந்த வரலாறு சொல்லுகிற செய்தி என்ன? தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை. எனவே பல்வேறு இன்னல்கள் கொடுத்து வந்த அசுரர்களை அழிக்க வேண்டி சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டனர். தங்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை, எனவே தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சக்தி மிக்க ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் சிவபெருமானிடம் வேண்டினார்கள். கருணை கடலாம் எம்பெருமான் தேவர்களின் முறையீட்டை ஏற்று தனது தனிப்பட்ட சக்தியால் உருவாக்கிய அவதாரமே முருகப்பெருமான். சிவனினுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து வெளியான 6 தீப்பொறிகள் 6 அழகான குழந்தைகளாயின. கார்த்திகை பெண்களால் அந்த குழந்தைகள் வளர்க்கப்பட்டு பின்னர் 6 முகங்களுடன் அவதரித்தது. அப்படி அவதரித்தவரே கந்த பெருமான். சிவபெருமானின் தேவியான அன்னை பார்வதி தேவியானவள் ஆண்டி கோலத்தில் பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது தைப்பூச நாளில்தான். அதன் காரணமாகவே பழனி மலையில் தைப்பூச திருவிழா மற்ற முருகன் கோவில்களை காட்டிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அப்படி அந்த அழிக்கப்பட்ட வேலினை ஆயுதமாக கொண்டுதான் முருகன் அசுர குலத்தை அழித்து தேவர்களை காப்பாற்றினான். தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த அரக்கர்களை திருச்செந்தூர் எனப்படும் திருச்சீர் அலைவாயில் வதம் செய்து தேவர்கள் நிம்மதியடைய செய்தவர்தான் முருகப்பெருமான். எனவேதான் அசுரர்களை வதம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய வேலினை வழிபட்டால் தீய சக்திகள் நம்மை தாக்காமல் இருப்பதுடன் அந்த சக்திகள் நமக்கு அடிபணிந்து நல்லருளை நல்கும் என்பது ஐதீகம். தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாத ஆரம்பத்தில் துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்குகின்றார்கள். சஷ்டி கவசம், சண்முக கவசம், திருப்புகள் போன்ற பாடல்களை அன்றாடம் பாராயணம் செய்து தைப்பூசத்தன்று பழனி முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடிக்கின்றார்கள். ஆறுமுக பெருமானின் அருளை அடைவதற்கு தைப்பூசம் உகந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமானின் 6 படை வீடுகளிலும் முருகன் அடியார்கள் பலர் பாத யாத்திரையாக சென்று தைப்பூசத்தன்று முருகனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யும் வழக்கத்தையும் கொண்டுள்ளார்கள். தைப்பூசத்தன்று முருகனுக்கு காவடி நேர்த்தி கடன் செலுத்துவதையும் பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளார்கள். இப்படி முருகப்பெருமான் தைப்பூசத் அன்றுதான் வீரவேலை வாங்கி அரக்கர்களை கொன்று குவித்தார், வதம் செய்தார் என்கிற வரலாறை நாம் பார்க்க முடிகிறது.